எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்ி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். அதாவது ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்றது தான். ஆதி மனிதன் காட்டில் வாழும்போது ஒரு 10 ஃபேமிலி 8 ஃபேமிலியோட ஒரு குழுவாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவங்களுக்கு முக்கியமான பிரதானமான வேலையாக என்ன இருக்கும் அப்படின்னா வேட்டையாடுதல் தான். அதை எல்லா குடும்பங்களோடவும் பகிர்ந்து சாப்பிட்டுட்டு ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த பிறக்கிற குழந்தைகள், அந்த ஃபேமிலியில் இருக்கிற பிறக்கிற குழந்தைகள் எந்த குழந்தைகள் வேணால் எந்த தாய்மார்கள்கிட்ட வேணால் பால் குடிப்பாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருமே அம்மா மாதிரியும் அப்பா மாதிரியும் இருப்பாங்க, நல்லாவும் பார்த்துப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நார்மலாக அவங்களோட லைஃபே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கிறத பார்க்குறாங்க. பழங்கள், காய்கறிகள், விலங்குகள் எல்லாமே இருக்கும்போது என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நாம் எதுக்கு இன்னொரு ஒவ்வொரு இடமா மூவ் ஆகிட்டே இருக்கணும், நாம் இங்கேயே செட்டில் ஆகிடலாமேன்னு சொல்லிட்டு செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்னுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வேறு யாராவது அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள தாக்குறதும் போர் தொடுப்பதும் அந்த மாதிரியான வேலைகள் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த நிலம் என்னுடையது அப்படின்னு எப்போ மனுஷன் சொல்ல ஆரம்பித்தானோ அப்போ தான் பிளவுகளும் பிரிவுகளும் வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, யார் பணக்காரங்களாக ஆகிறாங்க அப்படின்னா அதிகமான நிலம் வச்சுருக்கவங்க தான் பணக்காரங்களாக ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அது சொத்துக்களாக மாறுது. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சொத்துக்கள் வச்சுருக்கவங்க தான் பணக்காரர்கள் அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ முக்கியமாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா பங்காளி சண்டை வர்றது முக்கியமாக இந்த நிலத்தகராறு, வீடு தகராறு இதுக்காக தான் இருக்கும். இதுதான் உண்மை. இன்னொன்று நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா கிட்ட பெருசாக சொத்து இல்லை, பசங்க அவங்களே தான் சம்பாரித்து நம்ம வாழணும் அப்படின்னும்போது அந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒற்றுமை நிலவும். இந்த மாதிரி தாத்தாவோ அப்பாவோ நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்காங்கன்னும் போது அடுத்தது அவங்க பிறக்கிற அந்த சங்கதியினர் பிரிவு அதிகமாக உருவாகும். இது இன்றைக்கி வரைக்கும் உண்மை. ஆனால் இன்றைக்கி நிலங்கள் வச்சுருக்கவங்க பணக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சரில் யார் பணக்காரங்களாக இருக்க போகிறாங்க அப்படின்றத பற்றினது தான் இன்றைக்கி நான் பேச போகிறது. அதாவது யார் அதிகமான டேட்டாவை சேகரித்து வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஃப்யூச்சரில் பணக்காரங்களாக இருக்க போகிறதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் இருக்குது. கூகுள் போயிட்டு எந்த ஐஸ்கிரீம் ஷாப்லேயும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறதில்ல. ஆனால் நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்குன்றது அதுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு எப்படின்னா அது டேட்டா மூலிமா தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கடையில் போய் நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதும் அது தெரிஞ்சு வச்சுருக்கு. ஸோ நாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, இந்த கம்பெனிஸ்லாம் டேட்டாவை வாங்கி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு விற்றுட்டு அது பணம் பார்க்குறதா நாம் நினச்சிட்ருக்கோம். ஸோ நாம் என்ன நினைக்கிறோன்னா, இந்த பெரிய கம்பெனிஸ்க்கு நாம் கஸ்டமர்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. இந்த பெரிய கம்பெனிஸோட ப்ராடக்டே நாம் தான். எவ்ரி ஹியூமன் பீயிங்கும் அவங்களுடைய ப்ராடக்ட். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஏஐ வந்ததுனால அதிகமான டேட்டாக்களை எடுக்குது. இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜான பீப்புளுடைய டேஸ்ட், அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்து அதிலிருந்து டிசைட் பண்ணுறதுல இருந்து இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு டேட்டாவும் அவங்கக்கிட்ட போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுடைய ஃபீலிங் என்ன, உங்களோட சைக்காலஜி என்ன, அப்புறம் உங்களுடைய ஹோல் டிஎன்ஏவும் அது ரீட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஏஐ வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் விஷயம் ஏற்கனவே பிடிச்சிருக்குமோ அதை மொத்தமாக அது லிஸ்ட் பண்ண சொன்னிங்கன்னா அது உடனடியாக லிஸ்ட் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய ஃபுல் சைக்காலஜியும் ஃபீலிங்ஸையும் டிஎன்ஏவும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இதுக்கு எப்படியாப்பட்ட வரைமுறைகள் இருக்குதுன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் பெரிய வரைமுறைகள் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்களுடைய லேண்டுன்றதுக்காக ஒரு ஃபென்ஸ் போடலாம், இல்லைனா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா அந்த காருக்கு ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கலாம், உங்கள் பேரில் எழுதலாம். ஆனால் உங்கள் டேட்டாவை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள்லேருந்து எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கம்பெனிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான பெரிய விதிமுறை எதுவும் இது வரைக்கும் இல்லை. இது எந்த அளவுக்கு டிசைட் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் என்ன வாங்கணும்,
நீங்கள் என்ன சாப்பிடணும், நீங்கள் என்ன உடைய உடுத்தணும், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற அளவுக்கு வரைக்கும் இந்த கம்பெனிஸு உங்களுடைய டேட்டாவை வச்சு ஃப்யூச்சரில் டிசைட் பண்ண போது இதுக்கு வந்து கவர்மெண்ட் எப்படியாப்பட்ட தடைகளோ இல்லை கண்ட்ரோலோ கொண்டு வரும் அப்படின்றது வந்து இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனால் இது ஃப்யூச்சரில் போக போக தான் நமக்கு தெரியும். இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இந்த புக்கில் தான் படித்தேன். 21 lessons for the 21st century by யூஹல் நோவா ஹராரி. ரொம்ப பாப்புலரான ஆத்தரு. இந்த புக்கை படிக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா $1 பில்லியன் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இவர் வந்து 2018 இந்த புக்கை எழுதியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி நடக்கிற எல்லா விஷயங்களும் ஃப்யூச்சரில் இன்னும் 2050 எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. இவருடைய மற்ற புக்கான சேப்பியன்ஸ், அதுக்கப்புறமா ஹோமோதியோஸ், இந்த புக்கும் நான் படிச்சிருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு இன்னும் வேறு லெவலில் திங்க் பண்ண வைக்கிது. உங்களுக்கு டைம் இருக்கப்போ இந்த புக்கை நீங்கள் படிங்க. இல்லை இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை உங்கள் குழந்தைங்களோட ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.